ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டயும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவே தொடங்குறாங்க. பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும். வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும். யார்கிட்டயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும். வேணான்லாம் சொல்லல. ஆனா, கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது? ஒரு ரெஸ்ட் குடுத்து கஷ்டம் வந்தா பரவால்ல. இந்த கடவுள் ஓயாம அடுத்து, அடுத்து, அடுத்தடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரே! ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ? இந்த வாரம் எப்படி இருக்குமோ? அட இந்த மாசமாவது எப்படிதான் இருக்குமோ தெரியல. இந்த 2023 தான் நம்மள வச்சு செஞ்சுச்சு. இந்த 2024வது ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நெனச்சோம். நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது. 8வது மாசமே வந்துருச்சு. இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த பரீட்சை எழுதுவோம். முதல்ல மெதுவா எழுதுவோம். தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா, கட கட கடன்னு எழுதியிருப்போம். ஸோ, அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்ண பெற்றுக் குடுத்துருக்கும். அந்த மாதிரி தாங்க. உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்த குடுத்து, உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்த கொடுக்க போகுது. அது என்னென்ன? திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் சில மாற்றங்கள கொடுக்க போகுது. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ, தொழில் நல்லபடியா அமையுமா, வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேல ஏறுவோமா, அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்த பொறுத்தவரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. சூரிய பகவானுடைய, சுக்கிர பகவானுடைய, புதன் பகவானுடைய, செவ்வாய் பகவானுடைய இந்த 4 கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள்? சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். அதே சமயம் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது. தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்போ, நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கிறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்துல 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களே. சந்திர பகவானே ராசி அதிபதியாக கொண்டதுனால, நீங்க அப்பப்போ ஒரு பேச்சு பேசுறீங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா, உங்கள பொறுத்தவரைக்கும் அப்பப்போ ஒரு பேச்சுலாம் இல்லைங்க. ஒரு முறை ஒரு முடிவு எடுக்குறீங்க அப்டின்னாக்கா, அடுத்த முறை நீங்க எடுக்கக்கூடிய முடிவு முன்ன எடுத்த முடிவ விட பெட்டரா தான் இருக்கும். ஸோ உங்களுடைய யோசனை அப்டிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, பட்டத்தீட்டப்பட்ட வைரம் மாதிரி நீங்க உங்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சொல்றது மெருகேத்திக்கிட்டே இருப்பீங்க. தீட்டிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் எந்த அளவுக்கு பெட்டரா செய்ய முடியும், இன்னும் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைய சிறப்பா மாத்திக்க முடியும் அப்டிங்கிறது தான். ஒரு செயல எடுத்தா அத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி ஒரு விஷயத்த எடுக்கிறேன் அப்படின்னா, அது சர்வசாதாரணமா நீங்க அந்த விஷயத்த தொடவும் மாட்டீங்க. இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட கடக ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது? என்ன பாப்பா ஆல்ரெடி 10ஆம் தேதி ஆயிடுச்சு. இனிமேலுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. மாசத்துடைய இறுதி நாள்ல கூட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் பிறக்குது அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதே மாதிரி தாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்த தரக்கூடிய விதத்துல இருக்கு. அந்த மாற்றம் நல்ல விதத்துல தான் இருக்க போகுது. பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கு. எதோ ஒண்ணையும் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்கும் அப்படின்னு சின்னதா ஒரு சொல்லிடணும். அதாவது இந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூ கேட்கிற மாதிரி, ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி அது பொருள் எப்படி இருக்கணும்ன்ற அந்த பொருள பத்தின ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்குற மாதிரி, இந்த ராசி பலன பத்தி நான் பார்க்கணும் அப்படின்னாக்க, இந்த மாசம் எப்படி இருக்கு? அத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் விரிவா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா? அது மாரி நான் சொல்லிடுறேங்க. கடக ராசிய பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொழில் அதிபர்களுக்கு சாதகமா இருக்குங்க. பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு உயர் அதிகாரிங்கிட்ட நல்ல உறவு இருக்குங்க. அந்த உறவின் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்குங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும். முக்கியமா பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களோட மதிப்பும், மரியாதையும் உயருங்க. இந்த மாசமானது தொழில் ரீதியா பார்க்கிறப்ப கடக ராசிக்கு மிகவும் இனிமையான மாதமா பிறந்திருக்குங்க. வேலையில முழு அர்ப்பணிப்போட இருந்தீங்க அப்படின்னாக்க நல்ல மாற்றம் உண்டு. சகல சௌபாகியங்களும் நிறைந்த மாதமா நிச்சயமா ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்க போகுதுங்க. மன நிறைவோட இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா
நிறைய உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் நம்ம சொல்ல போறோம். பலன்கள் அப்படின்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அவங்களுடைய குணநலங்கள் என்ன, அவங்க இருக்கக்கூடிய இடத்தினுடைய அமைப்பின் காரணமா உங்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயிலம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரோட ஆட்சி தாங்க கடக ராசி. அந்த வகையில கிரக நிலைகள்னு கேட்டினாக்கா உங்களுடைய ராசியில சூரிய பகவானும், புதன் பகவான் வக்ரகதியிலும், சுக்கிர பகவான் கூட்டணியிலும், அதாவது இவங்க 3 பேரும் கூட்டணியில உங்க ராசியில அமர்ந்திருக்காங்க. அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும், பாக்கியஸ்தானத்துல ராகு பகவானும், லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்த அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகனுடைய அமைப்பின் காரணமா பலன்களும் பிளஸ் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகனுடைய மாற்றம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்தாங்க பலன்கள் சொல்ல முடியும். அந்த வகையில ஆல்ரெடி 1ஆம் தேதியே பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவான் உங்க ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்ததான் வரக்கூடிய 16/8/2024 அன்னைக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து 26/8/2024 அன்னைக்கு 2 கிரகங்கள் இடமாற்றம் ஆக போறாங்க. முதல்ல பார்த்தோம்னா சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்ததான் மாசத்துடைய கடைசி நாள்ல கூட 31/8/2024 அன்னைக்கு புதன் உங்களோட ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்ப புரியுதுங்களா? ஆல்ரெடி 10ஆம் தேதி ஆயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய 20 நாள்ல என்ன பலன் பெருசா நம்ம பார்த்துட்டு போறோம்னு நினைச்சீங்கன்னாக்க மாசத்துல இறுதி நாள்ல கூட ஒரு மாற்றம் வருது இல்லையா? ஒரு கிரகணோட மாற்றம் வருது. அதற்கான பலன்களும் நமக்கு பொருந்தும். ஒரு வருஷத்துல எத்தனை நாள் நமக்கு மோசமானதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளுடைய பலன்கள் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான பலன்களை தாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு கொடுக்க போகுது. சோ அதை பத்தின ஒரு விரிவான விளக்கம்னு பார்த்தோம்னா, உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடிய கடக ராசி அன்பர்களே, உங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே குடும்பத்த நேசிப்பீங்க. குடும்பத்துக்காக தியாகம் அப்படின்னாக்க, இவங்கள மாரி ஒரு தியாகிய நீங்க பார்க்கவே முடியாது. அதே போல குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட எல்லைக்கும் போயிட்டு குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு துணை நிப்பாங்க. இந்த மாதிரி குணநலம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த மாசம் அப்படிங்கிறது புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டு மனச ரொம்ப திருப்தியா வச்சுக்க போறீங்க. உங்களுடைய தனாதிபதி சூரியன் உடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செஞ்சிருக்காருங்க. காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடிய போகுது. புத்திக்கு ஒரு தெளிவு ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியம் பெறும். மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்க போகுது. இத்தனை நாளா ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தீங்க. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அடுத்து என் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியல. இல்ல நான் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கு மனக்குழப்பம் நீங்கி வாழ்க்கையில ஒரு வெற்றியாளரா திகழ போறீங்க. பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகமா கிடைக்குங்க. முக்கியமா பேசணும்னா, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களே, தொழில்ல, வியாபாரத்துல உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இழுபறியா இருந்துச்சு. தடைகளா இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாரியே நடக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதுசா பதவிகள் கிடைக்க போகுது. மதிப்பு, மரியாதை எல்லாமே இந்த சமூகத்துல மட்டும் இல்ல, பணிபுரிய இடங்கள்லயுமே உயரப் போகுது. உங்கள பார்த்து கேலி பேசினவங்க, உங்கள பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சவங்க எல்லாரும் வாய் மேல கை கட்டி வாய் புத்தி நிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிக்க போறாங்க. என்னடா இது! இவனா இப்படி, இவளா இப்படி அப்படின்ற அழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமான பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்க. நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளையும், சாமர்த்தியமான பேச்சினாலையும் சாதிச்சு காட்ட போறீங்க. குடும்பத்திலயும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்க போகுது. பெரியவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு காரிய வெற்றிக்கு துணை நிற்கும். முக்கியமா குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடுங்க. உல்லாச பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ள போறீங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். மனசுல தைரியம் உண்டாக போகுது. அப்பா, கடகராசியுடைய பலன்களை சொல்றப்பயே நமக்கு மனசு பூரிச்சு போகுது. அந்த அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. தயாரா இருங்க. முக்கியமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் குறைய போகுது. வேலை பளு குறைந்து உங்களுடைய பெயரும் புகழும் உச்ச நிலைக்கு போக போகுது. வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் மாறப்போகுது. வீட்டோட சேர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. திடீர் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அது பெருசா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்த அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களையும் அனுகூலமா நடக்கும்.
மனக்கவலைகள் நீங்கி மன நிம்மதி உண்டாகும். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. பொருள் வரத்து அதிகரிக்கும். வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. பூமி வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. எல்லா விதங்களிலும் லாபம் கிடைக்குங்க. மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, மனசுல இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில வெற்றி பெற பாடுபடுவீங்க. அந்த பாடு உங்கள பயனடைய வைக்கும். பெரும்பாடுபட்டு படிச்சு இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். பாஸ் பண்ணணும்னா தெரியலையே, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையா? அப்படிலாம் யோசிக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டோட தான் உங்களுடைய வாழ்க்கை தொடரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள். இப்போ நட்சத்திர பலன்கள பார்க்கிறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க. அந்த வகையில புனர்பூசம் நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய 4ஆம் பாதம் உங்களுக்கு. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில இருக்கிறவங்க உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. அவங்களுடைய அந்த அனுசரணை அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்த கொடுக்கும். நம்ம வீட்ல இருக்கவங்களா இப்படி நம்மள பத்தின ஒரு யோசனையும் இல்லாம இருந்தாங்களே! அப்படிலாம் சில நாட்களாக கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா? அப்படிலாம் இருக்கவே இருக்காது. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா நிக்க போறாங்க. முக்கியமா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதா வாக்குவாதம் ஏற்படலாங்க. அத நீங்க விட்டு குடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அதையும் சரி செஞ்சிரலாம். அடுத்த பிள்ளைகள பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகளால பிள்ளைகள் உங்களுடைய கட்டுக்கு வரப்போறாங்க. மனசுக்கும் நிம்மதி கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா பூசம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்களால காரிய வெற்றி உண்டாகும். ஆனா, அடுத்தவங்கள நம்பி மட்டும் ஏதாவது காரியத்த ஒப்படைச்சீங்க அப்படின்னாக்கா, அதுல ரொம்பவே கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகள, உங்களுடைய பொறுப்புகள நீங்களே செய்ய பாருங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்ததா மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த போட்டிகள் விலகும். பாடங்கள படிப்பதில இருந்த சிரமங்கள் விலகி, உங்களுடைய படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு. அடுத்த ஆயிலம் விஷயத்த பொறுத்தவரைக்கும், இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய பயம் தான் அதுக்கு காரணமா இருக்குமே தவிர்த்து, உங்களுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் வராது. மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கும், பயம் இருக்கும். அவ்வப்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பயமும், அந்த கவலையும் உங்கள எதுவுமே செய்ய முடியாத மாரி ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அந்த இடங்கள்ல, அந்த நேரத்துல கடவுளுடைய துணையை நாடுங்க. நிச்சயமா சகலமும் உங்களுக்கு சாதகமான பலன்கள கொடுக்கும். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாங்க. யோசிச்சு பேசுவது ரொம்ப நல்லது. ஆன்மீக எண்ணத்த அதிகரிச்சுக்கோங்க. அதுதான் ஒரே சிறந்த வழியா இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் மனசுல பட்டத வேற மாதிரி வெளிப்படுத்திருவீங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன பேசுறோம்? தப்பாவே நமக்கு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க சைடு தப்பாவே இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்றதுல அது நமக்கு தான் மன உளைச்சல கொண்டு வரும். ஸோ ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கொஞ்சம் பேச்சுல நிதானத்த கடைப்பிடிங்க. அது மட்டும் போதும். இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொதுவாவே கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது 98% சாதகமா தான் இருக்கு. அந்த 2% பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல கவனக்குறைவு இல்லாம இருந்தாவே, அதையும் நீங்க சேர்த்து 100% இந்த மாசத்த வரக்கூடிய பலன்கள பயன்படுத்திக்கலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கன்னாக்கா, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்ய குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் அம்மன் ஆலயத்துக்கு சென்று, இந்த மாரி தீபம் ஏத்தி வழிபாடு செய்றத வழக்கமா வச்சுக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னாக்க, தினமுமே கூட வீட்ல பூஜை செய்யுங்க. அம்மன் படம் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமா, வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டீங்கன்னாக்கா, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய 20, 21 இந்த 2 நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். எது ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும். வெளியூரு, வெளிநாடு போறதுக்கான பயணங்கள தவிர்த்திடுங்க. இந்த நாட்கள்ல வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. அடுத்ததா அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னாக்கா, வரக்கூடிய 13, 14 இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. மேலும் நீங்க தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகள்ல ஏதாவது புதுசா முயற்சி பண்றீங்க, இல்ல சுப நிகழ்ச்சி ஏதோ தொடங்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த நாள மட்டும் கடகராசி தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முத்து அணிய அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்ததான் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு கேட்டீங்கன்னாக்கா, வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்த அதிகமா பயன்படுத்துங்க. அதுவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்க தவிர்க்க வேண்டிய நிறம்னு கேட்டீங்கன்னாக்கா, நீலம் மற்றும் கருப்பு நிறத்த தவிர்த்திடுங்க. பரிகாரம்னாக்கா நான் முன்னாடியே சொன்ன அம்மனுடைய வழிபாடு தான் கடகராசிக்கு பலம்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்த்து ராகு கால நேரத்துல வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மனுக்கும் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு வளம் உண்டாகும். முக்கியமா எலுமிச்சம் பழத்துல
அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ஞானக்கனின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எலுமிச்சம் பழத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல சௌபாகியங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்னும் சிறப்பாக இருக்க துர்க்கை அம்மனுடைய பாடல்கள வீட்ல ஒலிக்க செய்யுங்க. அதன் காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி ஓடும். அது மட்டும் இல்லாம கடகராசிக்காரங்களே, ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தைரியமா செய்யணும்ன்ட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இவங்களுடைய வழிபாடு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தைரியமா, தீர்க்கமா முடிவெடுத்து செய்யறதுக்கு உறுதுணையா இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதங்கள்லயும் நன்மைகள தரக்கூடிய மாதமா அந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு பிறந்திருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இப்படிதாங்க இருக்க போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.